தமிழக தேர்தல் களத்தை திருப்பி போடக்கூடிய அறிவிப்பை வெளியிடப் போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி என்கின்ற $1 பில்லியன் கேள்விக்கு விடை கிடைக்கப் போகிறதா? அதற்கான நேரம் நெருங்கிவிட்டதா? இன்று தினம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சந்திப்பு நடத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சந்திப்பு, இந்த செய்தி உண்மையாகின்ற பட்சத்துல ஒரு மிகப்பெரிய அளவிற்கான திமுக கூட்டணிக்கான பின்னடைவை ஏற்படுத்த தமிழக தேர்தல் களத்தை திருப்பி போடக்கூடிய அறிவிப்பை வெளியிடப் போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்கின்ற $1 பில்லியன் கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. அதற்கான நேரமும் நெருங்கி இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்களும் சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சந்திப்பில் நிச்சயமாக அரசியல் பேசப்பட்டிருக்கும். அந்த அரசியலுக்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இந்த 2 நபர்களும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் இவர்கள் சந்தித்திருப்பது என்பது எதர்ச்சியாக ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் கூட்டணி நேரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கணிக்கப்படுகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் விரோத திமுக அரசின் அராஜகங்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பலகட்ட போராட்டங்களை செய்து மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கு. திமுக கூட்டணிக்கு தகுந்த பாடம் புகட்ட பாட்டாளி மக்கள் கட்சி களமாடிக்கிட்டு இருக்கு. இப்படியாக திமுகவுக்கு எதிராக திராணியோடு பாட்டாளி மக்கள் கட்சி தீரத்தோடு போராடி கொண்டிருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு. பாமக பக்கம் நாம் நின்றாலோ, பாமக ஆதரவு பெற்றாலோ நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று பல கட்சிகள் பாமகவோடு கூட்டணி சேர தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அதுதான் உண்மையும் கூட. அந்த வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பாமக கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிக்கின்ற பொழுதுதான் அது உண்மையா இறுதியானதா என்பது தெரிய வரும்.